சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நாங்களாம் சாப்பிட்டாச்சுமா. நீங்களும் இப்போ தான் போய் சாப்பிட்டு வரீங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க்கா. கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன், சாப்பிட முடியல. முன்னாடியே ஜூஸு அது இதுன்னு கொடுத்தாங்களா, அதை சாப்பிட முடியல. ஜூஸ் எப்போ குடிச்சிருப்ப? ஈவினிங் தானே குடிச்சிருப்ப. நல்லா சாப்பிட்டு வர வேண்டியதானே? இல்லைக்கா, இடையில ஒரு தடவை வேறு கொடுத்தாங்க, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்ட்டு. அதனால தாக்கா என்னால் சாப்பிட முடியல. ஏன் ஆயிஷா, அந்த டெஸ்ட்டில் நீ சூப்பராக இருக்கடி. தேங்க்ஸ் டி. இன்னொரு டைம் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? அம்மாடி போதும்டி, அப்போதே நிறைய ஃபோட்டோ எடுத்தாச்சுடி. கிஃப்ட் கொடுக்குறப்ப எல்லாம் செய்கிறப்ப போதும். ஆமாம், நீங்கள் என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பழங்கள் வச்சு, ட்ரெஸ் வச்சு, ஜுவல் வச்செல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஏண்டி கையில் நீயும் அப்படி கொடுத்துருக்க? உங்கள் அண்ணன் முறைக்கு செய்யணுமா, அதனால செஞ்சுட்டாருமா. எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. ஆமாண்டி, நானே கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி தான் கொடுக்கணும்னு நினச்சேன். அப்புறம் இவர் தான் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அண்ணன், அப்புறம் அர்ஜுன் மாமா எல்லாருமே இப்படி கொடுத்துட்டாங்க. 3 பேர் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னடி செய்ய முடியும் நாங்கள்? இல்லடி, ஜுவல்ஸ் வச்சு கொடுத்துருக்கீங்கல்ல, அதனால தான் கேட்டேன். எதுக்கு போயிட்டு சும்மா நார்மலாக கிஃப்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. ஏம்மா, அப்போ நாங்கள் கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்களோ? சீச்சி, அப்படிலாம் இல்லை நீ. நான் அதுக்கு அப்படி நினைக்க போகிறேன். அன்னி மாதிரிலாம் இந்த மாதிரி செஞ்சால் அதில் அப்பப்போ அனுபவிச்சுக்கணும். இந்த மாதிரியே எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. நிச்சயம் தானேடி, அதுக்கு தானே கிஃப்ட் பண்ணியிருக்கோம். அதனால என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. சரிடி. உனக்கு பிடிச்சிருக்கா ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸ் எல்லாம்? நாங்கள் எல்லாருமே கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக ட்ரெஸ்ஸும் சூப்பராக எடுத்துருக்கீங்க, ஜுவல்ஸுமே சூப்பராக இருக்குது. நான் எல்லாமே பார்த்தேன். சரிடி. சரிம்மா ஆயிஷா, என்னன்னு பார்த்துக்க. நாங்கள் கிளம்புறோம். உன்கிட்ட சொல்லி போகலான்னு தான் வந்தோம். ஐயா அண்ணி, என்ன இப்போ எல்லாம் கிளம்புறீங்க? கொஞ்சம் இருந்துட்டு போகலாம்ல அப்புறமா? இல்லைம்மா ஆயிஷா, இவங்களும் ஏதோ மீட்டிங்க்கு வெளியூர் போகணுன்னு சொன்னாங்க, கிளம்பிடுவாங்க. அதனால கிளம்புறோம்மா. ஆமாண்டி, அண்ணனுக்கு வர வேலை இருக்குது, அதனால் நாங்கள் போயிட்டு வரோம். இடையில ஒரு நாள் உன்னை பார்க்கறதுக்கு வரோம். சரி, போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. இடையில ஒரு நாள் வாங்க எல்லாருமே. சரிம்மா, கண்டிப்பாக வரோம். அக்காலாம் பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட தாண்டி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் வெளியில். அப்படியா? ஆமாம்மா. அக்காவுமே இங்கே கூடி வந்துட்டாங்க. அப்புறம் ராஜா அண்ணன் காலேஜில் தான் வேலைக்கு சேர்ந்துருக்கதாக சொன்னாங்க. ஆமாம்மா சொன்னா. ஆமாம், எதுக்கு இங்கே கூடி வந்துட்டாங்க? அங்கே தானே இருந்தாங்க. கையில் அவங்க மாமனார் மாமியார் இங்கே வந்திருக்காங்களாண்டி. வெளிநாட்டில் இருந்தாங்கல்ல, மக கூட இங்கே வந்துட்டாங்களாம். அதனால சரி நம்ம ஊருக்கு போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க போல். அதனால தான் அவங்க சொந்த வீடு இங்கே இருக்காம்ல, அதனால தான் இங்கே வந்திருக்காங்க. ஓ சரி அண்ணி. ஆமாண்டி, அதனால தான் இங்கே வந்துட்டாங்க. மச்சான் வந்துட்டு போவாங்க, இங்கே இருக்க மாட்டாங்க. 1 மந்த்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறதாக சொல்லியிருக்காங்க. மச்சானுக்கு அங்கே தான் வேலை. கூடிய சீக்கிரத்தில் இங்கேயே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு. சரிம்மா. அம்மா, நீ என்னடி இவ்வளோ நேரம் பூ வைக்கவே இல்லை, இப்போ பூ வச்சிருக்க? அது அவங்க வீட்டுக்கார் போட்ட கோலம்மா. என்ன புரியலையே எனக்கு. அண்ணி, அது வேற ஒன்றும் இல்லடி, ராஜா மாமா இருந்துட்டு நீ பூ வைக்கலையான்னு சொல்லி இவளை கேட்டுக்கிட்டே இருந்தார். இவர் இந்த சாரிக்கு நான் வைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. இப்போ இடையில வெளில கூட்டு போனவர் பூ வாங்கி கொடுத்துட்டாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓ சீ, வாய் மூடி. அவங்க வீட்டுக்கார பற்றியா எப்படிதான் அக்கறையாக இருக்காருன்னு. அண்ணி, நான் அண்ணிக்கிட்ட உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. அப்படியும் வெக்கத்தை பற்றியா? அண்ணி, நீங்கள் இப்போதைக்கு இவ்வளோ கலாய்க்கணும், என்ன இல்லை.
அடியே சும்மா இருடி. இன்னொரு வரைக்கும் நீ வச்சு செஞ்சுட்டு இப்பதான் விட்டுருக்காங்க. திருப்பி மறுபடியும் நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்க சொல்ற. அப்படியெல்லாம் உன்னை விட முடியாதுப்பா, அப்படியெல்லாம் உன்ன முடியாது. சமீரனை கையை பிடிச்சி மோதிரம் போட்டு விடுறப்ப வெக்கத்தை என்ன, ரோஸ் குடிக்கிறப்ப வெக்கத்தை என்ன, ஆத்தாடியோ முடியல. நீ மட்டும் என்னென்ன கூத்து பண்றீங்க? நீ இதை பார்க்கலையாடி கேக் கட் பண்ணும்போது? ஆமாம்மா நாங்கள் பார்த்தோம்ப்பா நீ என்னென்ன பண்ணனு. இதை மறந்துட்டே. எப்படி ஃபோட்டோஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சுல ஃபோட்டோ ஷூட்லாம். சும்மா இருடி. அப்பப்பா நான் கூட இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்தது இல்லடி, நீ அதுக்கு மேலே ஃபோட்டோ எடுத்துட்டீங்க. ஆமாம்மா ஃபோட்டோ ஷூட்டில் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் நாங்கள் பார்த்தோமே கீழே உட்காந்து. கையால் அக்கா பேசாம இருங்க, ஏதோ ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க அதனால எடுத்தோம். அப்பப்பா எவ்வளோ ஸ்டில்லு, இவ்வளோ ரொமான்டிக்கெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா யாராலையுமே. ஆமாம்மா பயங்கர ரொமான்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸ்டேஜ் மேலே. அண்ணி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போங்க நான் போகிறேன். ஏய் நில்லுமா ஓடிடாத. அப்பதான் சும்மா இருங்க. சரி சரிடி, சரி நாங்கள் போயிட்டு வரோம், பாய். இடையில வரோம் ஒரு நாளைக்கு. ஏய் கண்டிப்பாக வரணும் எல்லாருமே. வரேன்னு சொல்லிட்டு அப்போ வராமலாம் இருக்கக்கூடாது. சரிடி கண்டிப்பாக வரோம் நாங்கள். சரிம்மா போயிட்டு வரோம். ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரோம்டி. சரிங்கக்கா சரிங்க. நீ பார்த்து போயிட்டு வாங்க. இடையில ஒரு நாள் வாங்க எல்லாருமே. கையால் நீ வா இடையில ஒரு நாள். கல்யாண தேதி குறித்து சொல்லு, என்ன கால் பண்ணி சொல்லு. சரிங்க நீ சொல்கிறேன் கண்டிப்பாக. சரிம்மா வரோம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான். டேய் சமீரு, என்னடா வேற மாதிரி இருக்க? சூர்யா போட நீ வேற, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். பாரா சமீரன் எனக்கு விற்கத்த அர்ஜுனனே அப்புறம் விற்க வராதா? பயங்கரமான ரெடி ஆயிருக்கு. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க பயங்கரமா ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு? அப்புறம் நாங்க அப்படியே கலைக்கு தான் நீங்க வந்திருக்கோம். நாங்க கலாய்க்கிறதுக்குனே அளவு எடுத்து செஞ்சு வச்ச மாதிரில இருக்கீங்க. அப்படி சொல்ற அண்ணா? டே அது மட்டும் இல்லடா, பொண்ணு பாக்குறார் பாத்துக்கிட்டே இருக்காருடா, கண் சிமிட்டாம. போங்கடான்ட்டு நான் அப்பெல்லாம் ஒண்ணு பாக்கலையே, நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ணே பாத்தியா பார்த்தேன்னு ஒத்துக்கிட்டாரு வேற. டேய் என்னடா எடுத்துட்டு இருக்கீங்க, பேசாம இருங்கடான்ட்டு. டேய் நான் கூட பயந்தே போயிட்டேன்டா, இப்படிக்கா ஓடிடுவாரோன்னு நினைச்சேன் கல்யாணம் பண்ணிட்டு. நானும் அப்படித்தானே நினைச்சேன். பாத்தியா நீ நான் சேமா நினைச்சிருக்கோம். நினைப்பீங்கடா நினைப்பீங்க, ரெண்டும் வேற வேற ரகம் இல்ல ஒரே ரகமாச்சே. அப்ப நினைக்கதான்டா செய்வீங்க. நான் எதுக்குடா இப்படி கல்யாணம் பண்ணி கூட்டு போறேன்? இல்ல நீ என்கிட்ட மறைக்கிறனே, நீ உனக்கு அந்த ஆசை இருக்கு, இப்படிக்கா கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஓடிடலாமா அப்படின்னு நீ பிளான் போட்டதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அர்ஜுனனே இதை நோட் பண்ணியா? போட்டோ ஷூட் எடுத்தாங்களே. ஏன் ஆமாண்டா, நான் கூட நினைச்சேன் என்னடா இது அண்ணன் அவசரப்பட்டு. நான் போறேன்டா. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? அத்தடி உங்க கூட இருந்தா மனுஷன் இருக்கவே முடியாது. போங்கடான்ட்டு. தலைவரி என்னது தலைவரி, நீங்க தானே தலைவரி போஸ்ட் கொடுத்தீங்க. நாங்க எங்களுக்கே ஒரு மாதிரி பதட்டம் ஆகி போச்சு பார்த்துக்கோங்களேன். ஏய் என்னடா இவங்க பேச நினைச்சு சிரிக்கிற, ஏன்டா நீ இப்படி பண்ற? ஏய் நீ புது மாப்பிள்ளடா, அப்போ நீ அப்படிதானே பண்ணணும். வச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். டேய் நீ எதுக்கு இப்ப இப்படி சொல்றேன்னு தெரியுதுடா? என்ன இவன் சிரிச்சுட்டான்னு சொல்லிட்டு இவங்க நல்லா கலாய்க்கலாம்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படிதானே? எஸ் வருவீங்கடா, நல்லா வருவீங்க. கோரஸ் ஆட பாருவீங்க. ஏண்டா நானாவது இப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்களா புது மாப்பிள்ளையா இருக்கீங்க. நீங்களா என்னடா பேசுறீங்க? ஏண்டா உன்னமாடா புது மாப்பிள்ளை, கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சு. என்னடா உன்ன புது மாப்பிள்ளை இருக்கீங்க? ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடியாவது ரிசப்ஷன் வச்சிருக்கணும். அப்படி இல்லையா கல்யாணம் முடிச்ச உடனே ஒரு 2 நாளையில ஒரு ரிசப்ஷன் வச்சிருக்கணும். ஏண்டா இவ்வளோ நாளா எழுத்து போட்டு வச்சிருக்கீங்க ரிசப்ஷனை? ஏண்டா இப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு, அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி இவனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணியாச்சு முத நாள். அதோட தான் சரி கல்யாணம் முடிச்சு ரிசப்ஷன் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணோம். சரி அது எதுக்கு இப்படி இழுத்து போட்டு வச்சிருக்கீங்க 1 மாசத்துக்கு கல்யாணம் ஆகி? ஏன்டா இப்படி பண்றீங்க? இந்த இவ்வளோ நாள் ஆகி போச்சு, நீ குழந்தைய பிறந்துட்டு போலையாடா நீங்க ரிசப்ஷன் வைக்கிறதுக்குள்ள? டேய் சக்தியும் சரவணனும் வரட்டும்னு பிளான் பண்ணியிருந்தோம்டா. அவன் இந்த வாரம் அந்த வாரம்ன்றாங்க, வரவே மாட்டாங்கடா. கல்யாணம் தான் அவங்க இல்லாமல் நடந்துருச்சு, சரி ரிசப்ஷனாவது அவங்க வரட்டும்னு பார்த்தா வரவே மாட்டாங்க. இந்த வரேன்ட்டு இருக்காங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல. அவங்களுக்கு முக்கியமான வேலையாக தான் போயிருக்காங்க, ஆப்ரேஷன் வேலையா. அதனால தான் சரி நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிடா சரி. அவங்க எப்படா வரானுங்க அவங்க? வந்துருவாங்கடா, அவங்க 2 நாளையில வந்துருவாங்க. ஓ அப்படியாடா, டிக்கெட்லாம் போட்டாங்களா? போட்டாங்களடா, அது இன்னும் 2 நாளையில வந்துருவோன்ட்டானுங்க.
அப்புறம் இன்னைக்கு ரிசப்ஷன் வைக்கிற மாதிரி நல்ல நாள் பார்த்து தாண்டா வைப்பாங்க. ரிசப்ஷனோட இதுவும் பண்ணிடலான்ட்டு இருக்காங்க, தாலி பிரிச்சு கொடுப்பாங்கல்ல, அதையும் சேர்த்து பண்ணிடுவோம் ஒரே தான் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. ஆமாண்ணே, அதனால தான் கொஞ்சம் டிலே பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாலி பிரிச்சு கொடுக்கறதையும் ஒன்றா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை. ஆமாம், கல்யாணத்தை அவசர அவசரமாக பண்ணியாச்சு. சரி இதை கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு. ஏன்டா கல்யாணத்தை கொஞ்சம் பொறுமையாக கூட வச்சுக்கலாம்ல, அவசர அவசரமாக பண்ணிட்டீங்க. ஏன்டா உன்கிட்ட சுச்சுவேஷன் என்னன்னு சொன்னேன் இல்லடா, சொன்னதுக்கப்புறம் திருப்பி கேட்குற. அதனால தான் கல்யாணத்தை வச்சாச்சு, இல்லைன்னா கூட பொறுமையாக வச்சுக்கலாம். இப்போ சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது, அதனால தான் வச்சாச்சு. சுச்சுவேஷன் சரியில்லைடா, என்னடா பண்ணுறது. இனி சரி ஒர்க் பண்ணுற இடத்துல பிரச்சனை அவ்வளோ யாருமே சொல்லலை, இனி தான் சொல்லுவோம் ரிசப்ஷனுக்கு. இன்விடேஷன் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாண்டா, சொன்னாலும் சூர்யா ஒர்க் பண்ணுற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவ்வளோவா யாருக்குமே சொல்லலை. அது இனி சொல்லணும்டா, அதே சொந்தக்காரவங்க இதுலேயுமே அவ்வளோவா நாங்கள் நெருக்கமாக இருக்கிறவங்ககிட்ட தான் சொல்லியிருக்கோம், கொஞ்சம் தூரமாக இருக்கிற சொந்தத்துக்கெல்லாம் அவ்வளோவா சொல்லலை. தெரிஞ்சு எல்லாருமே கேட்க தான் செய்கிறாங்க, அப்புறம் என்ன செய்யுது, சமாளித்து வச்சிருக்கு. ரிசப்ஷனை பண்ணணும் டக்குன்னு. இவனுங்க வந்துட்டானுங்கன்னா இப்போ வந்துடுவானுங்க, 2 நாள் வந்துடுவானுங்க. தாலி பிரிச்சு கொடுக்கறதோட சேர்த்து ரிசப்ஷனையும் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கு. சரிடா, சரி பிளான் பண்ணிட்டு சொல்லுங்கள் என்னன்ட்டு. மேரேஜ் எப்படா பிளான் பண்ணியிருக்கா? நல்ல நாள் கொடுத்துட்டு சொல்லுவாங்கடா, 1 மந்த் அப்படி இல்லாட்டி 2 மந்த்ஸுக்குள்ளே வச்சிடலான்னு பிளானிங்கில் இருக்கேன்டா. டேய் பார்த்து வைடா, நாங்கள் ரிசப்ஷன் பண்ணுறேன்னு கல்யாணத்தை வச்சிடாதடா. நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி ரிசப்ஷன் வைக்கிறீங்கன்னு, நான் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் வேகமாக வச்சுருவீங்கல்ல. நான் 2 மந்த்ஸ் கிட்ட ஆகும், 1 மந்த் 2 மந்த்ஸ் கிட்ட ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடா சொல்கிறோம். நல்ல நாள் குடிச்சிட்டு பாட்டி போகணுன்னு சொன்னாங்க, ஜூசியை பார்க்க அப்பா பாட்டி மாமாலாம் போகணுன்னு சொன்னாங்க. போய் பார்த்துட்டு சொல்லுவாங்க, நான் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன். சரிடா சரிடா, டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். என்னன்னு பார்த்துக்க, நீ கால் பண்ணு எல்லாம் முடிச்சுட்டு என்ன, நாளைக்கு மீட் பண்ணலாம் என்னன்னு பார்த்துட்டு. என்னால் வந்தோன்னே கிளம்பிட்டீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பலாம்ல. இல்லைடா, சூர்யாவுக்கு வேறு ஏதோ மீட்டிங் இருக்குது, ஏதோ வெளியூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னொன்று எனக்குமே நாளைக்கு காலேஜ் போகணும்ல, நீ வந்துடுவியா என்ன நாளைக்கு காலேஜுக்கு? இல்லை 2 நாள் லீவ் வேணுமா உனக்கு? இல்லை இவன் வேறு ஹாஸ்பிட்டல் போவான், நான் ஒன்றும் நாளைக்கு ஆஃபீஸ் போவான், கொஞ்சம் வெளியே போய் பார்த்தா ரெஸ்ட் எடுத்தால் தானே நாளைக்கு காலையில் இன்ஸ்டிடியூட்டையும் பார்க்க முடியும், அதுக்கு தான் சொல்கிறேன். சரிடா பாருங்க, நான் நாளைக்கு வர முடிஞ்சா வரேன், இல்லாட்டி நாளைக்கு கழிச்சு வரேன்டா. சரிடா சரி, என்னன்னு பார்த்துக்க. நாளைக்கு இல்லை நாளைக்கு கழிச்சு இல்லை 2 நாள் கழிச்சு கூடவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னன்னு பார்த்துட்டு வா. இல்லைடா 2 நாள்லாம் தேவைப்படாது, நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன், நாளைக்கு கழிச்சு வந்துடுவேன். சரிடா என்னன்னு பார்த்துட்டு வா. சரிடா சமீர், போயிட்டு வரோம். சரி சூர்யா. சமீர் அண்ணே போயிட்டு வரோம், என்னன்னு பார்த்துக்கோங்க. சமீர் அண்ணே போயிட்டு வரோம். சரிடா அர்ஜுன். சரிடா ரகு, சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரிடா பாய். பாய்டா. இந்த டீ குடிச்சு பேப்பர் படிச்சாலே நல்லா இருக்கு, அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குப்பா. அப்பா. சொல்லுடா. அப்பா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்டா சாப்பிடல ஒண்ணுமே, நீ பாட்டி கிளம்புறா? இல்லப்பா, ஒரே ஹால் தானே ஆகுது, டீ குடிச்சேன் போதும், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேலடா, டிஃபன் ஏதாவது செய்ய சொல்றேன், இட்லி ஏதாவது செய்ய சொல்றேன், சாப்பிட்டியா வந்து? பழைய சோறு வேறு இருக்குடா, சின்ன வெங்காயம் கருவாட்டு தூக்கு செஞ்சு வைக்க சொல்றேன், சாப்பிட்டுக்கிறியா? இல்லப்பா வேணாம், நீங்க கூட சாப்பிட்ருங்க, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் வரமாட்டேன் காலையில, நான் வெளியில எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன். டேய் நீ வெளியில சாப்பிட்றேன்னு சொல்லுவேன், சாப்பிடவே மாட்டேடா நீ. வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போடா, இல்லாட்டி காலேஜுக்குள்ள நான் எடுத்துட்டு வரட்டா? இல்லப்பா வேணாம், நீங்க எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க? வேணாப்பா, நான் அங்கே காலேஜுக்கு எத்தனை மணிக்கு வருவேன்னு தெரியாது, அதுக்காக தான் சொல்றேன். எங்கடா போற நேரத்துலயுமோ? இல்லப்பா, சூர்யா ஏதோ மீட்டிங் சொல்லிட்டு போயிருக்கான். அர்ஜுன் எங்கேயோ போகணும் போல, ஏதோ டீலிங் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா இன்னைக்கு கூட போக சொன்னான் அர்ஜுன் கூட. அதான்ப்பா நானும் அர்ஜுன் போறோம். டேய் அவனே நல்லா பேசுவானேடா, அப்புறம் எது கொண்டு கூப்பிட்டுருக்கான்? இல்லப்பா அவனே நல்லா தான் பண்ணுவான். அவங்க ஏதோ கொஞ்சம் திமிரா பேசுறாங்களாம். அர்ஜுனுமே கால் பண்ணி கூப்பிட்டான், சரி அதான் போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு தான். ஏன்னா சமாளிக்க முடியாது தனியா அப்படின்ட்டு, ஏதாவது பிரச்சனைனா கூட கையோடு கூப்பிட்டு வந்துடலாம்ல, அதுக்கு தான்ப்பா. செங்கல் எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தானேடா, அதானே அந்த பிரச்சனை தானே? அதான்ப்பா அந்த பிரச்சனை தான். வாங்கிட்டாங்க, இது சாம்பிள் கொடுக்குறப்ப நல்லா கொடுத்துருக்காங்க, கொண்டு வந்து இறக்கணப்ப இப்படி இறக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருந்தான். அவன் சூர்யாவுமே இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் சொல்லிட்டு போயிருக்காங்க வெளியூருக்கு. வெளியூர்ல ஏதோ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி அவன் பார்த்துட்டு வரட்டும், நீங்க இங்க போய் பார்த்துட்டு வாங்க. பிரச்சனை மனுஷனா பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாம் கிளம்பி வந்துருங்க. சரிங்கப்பா, அதெல்லாம் நாங்கள் எப்பயுமே அப்படித்தானே, பெரிய பிரச்சனை நாங்கள் கலந்துக்கிற மாட்டோம். சிம்பிளாக பேசி பார்க்குறோம், பேசி பார்த்துட்டு காசை மட்டும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதுவும் அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்கானுங்க. சரி அப்புறம் என்ன, அட்வான்ஸ் தானே, போய் நான் பார்த்து பேசிட்டு வாங்க.
ஒத்து வரலன்னா போலீஸ் கம்மிங் கொடுத்து விட்டுருங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. எப்படி அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க, போலீஸ் கம்மிங் கொடுத்து விட்டுருங்க. ம் சரிங்கப்பா. சாப்பிட வருவியா என்னடா? இல்லைப்பா நான் வரமாட்டேன், அர்ஜுன் கூட தானே போகிறேன், அங்கே ஏதாவது சாப்பிட்டுக்கிறோம் நானும் அர்ஜுன் வெளியில் போயிட்டு ரிட்டன் வரும்போது. நீங்கள் சாப்பிடுங்க. கையில் டைமே நான் சொல்லலைப்பா. ஏன்டா அவள்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியது சொல்லாமையா போற? இல்லைப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா, அதான் எழுப்பல. எந்திரிச்சானா சொல்லிடுங்க என்னன்னு பார்த்துட்டு. அவளுக்கு டீ ஏதாவது கொடுக்க சொல்லுங்க, டிஃபன் ஏதாவது சாப்பிட சொல்லுங்க. சரியா சாப்பிட மாட்டா என்னன்னு பார்த்துக்கோங்க. சரிடா சரி சாப்பிட சொல்லுங்க நல்லா. எப்போ அவன் கேட்டால் என்ன சொல்ல? நான் அவன் கூட போயிட்டு அப்படியே நேராக காலேஜ் போயிடுவேன். மதியானம் சாப்பிட வரேன்னு சொல்லுங்க. ம் சரிடா. சரி மதியானம் சாப்பாடு ரெடி பண்ண சொல்கிறேன், வெள்ளனே கிளம்பி வா என்ன. சரிங்கப்பா வரேன். டேய் அவள் எழுப்பி விட்டு சொல்லிட்டு கூட போடா, பெரிய அக்கப்போர் பண்ணுவா நீ இல்லாட்டி. இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா, அதான் எழுப்பல. நீங்க எழுப்பி சொல்லிருங்க, எந்திரிச்சானா என்னை விட மாட்டா. டேய் நீங்க பண்ற அக்கப்போருக்கு என்னைய பலிகடாக்குறீங்கடா. நீ முன்னாடி அவள்கிட்ட சொல்லியிருக்க நைட்டேவும் 5:30 இருக்கும்ப்பா கால் பண்ணானுங்க, அப்பதான் பேசினேன். அவள்கிட்ட என்னத்தை எழுப்பி சொல்றது, அதனால எழுப்பி சொல்லல. நீங்க சொல்லிருங்க. தாங்க முடியாதுடா வக்க போரு, எங்க அவள் காணான்னு தேடி உன்னை இது பண்ணிடுவா, வீடே ரெண்டாக்கி விட்டுருவா. என்னப்பா இப்படி பயப்படுறீங்க? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, அவள் சாப்பிட மாட்டா, நான் உனக்கு கால் பண்றேன். எனக்கு தெரியாதுப்பா, அவள் சாப்பிட்டுன்னா நான் உனக்கு கால் பண்ணுவேன். சரிப்பா எந்திரிச்சோன்னே கால் பண்ண சொல்லுங்க. அப்புறம் சாப்பிடனாலும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன் அவள்கிட்ட. மறந்துடாம சொல்லிடுங்கப்பா, எந்திரிச்சோன்னே கால் பண்ண சொல்லுங்க. சரிடா. சரி கால் பண்ண சொல்றேன். சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. இந்த கையில் என்னாக்க போர் பண்ண போறான்னு தெரியல, இவன் வேற விட்டுட்டு போயிட்டான். காலேஜ் போறதுக்கே விட மாட்டா, இதுல இவன் சொல்லாம கொள்ளாம விடிய காலேஜ் ஓடுறியான். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சரி சமாளிப்போம். இந்த ரகு பையில பேசாம கூட்டு விட்டுருவோம், உங்க அண்ணிட்டு நீயே பேசுறான்னு. கையல்மா சாப்பிடுமா, அவன் வந்துருவியா? மாமா பாருங்க மாமா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. சொல்லாம அவரு நான் தூங்கிட்டு இருக்கும் போது போயிட்டாரு. ஏப்பா என்னை எதுக்குப்பா குட்டி உட்கார வச்சிருக்க? அவங்க புருஷன் பொட்டாட்டி சண்டையில என்னை எதுக்கு உட்கார வச்சிருக்க? நானே இப்பதான் டியூட்டிக்கு போயிட்டு வந்து தூங்க போறேன். உட்காருடா, அப்ப இருந்து நீ பாடா படுத்துற சாப்பிடாம. கையம்மா கொஞ்சோண்டு சாப்பிடுமா, அவன் வந்துருவியா? அவன் காலையில் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனியா, முக்கியமான வேலைன்ட்டு தான் போனியா, இல்லாட்டி போயிருக்க மாட்டியா? இல்லாட்டி ஒட்ட சொல்லாம இங்கே போவானவே. மாமா நீங்க இப்பதான் மாறிட்டீங்க மாமா. மாறிட்டேனா? அதே முடிதான், அதே மீசை தானே வச்சிருக்கோம், அதே முகம் தானே இருக்கு. என்னம்மா மாறினே? அதே மாதிரி தானே இருக்கேன் நான் இப்ப. அதே முடி, அதே முகம், அதே மீசை, அதே கை காடு, எல்லாமே அதே மாதிரி தானே இருக்கு. ஐயோ மாமா அது சொல்லல மாமா, இப்பெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, உங்க மையனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க நீங்க. இடிடா இல்ல இடி. ஐயோ கையல்மா அப்படிலாம் இல்லம்மா, நான் போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா? நான் எப்பயுமே என் மருமகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க சொல்லிருக்கணும்ல அவர்கிட்ட, என்கிட்ட சொல்லிட்டு போக சொல்லி. இங்க பாரு, நீங்க இவ்வளவு நாள் கோவமா இருந்துக்க, 2 இட்லியை மட்டும் தின்னு, மாமா என்ன ஊட்டி விடுவா? எனக்கு வேணாம். இங்க பாருடா கையில், உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கு, அதனாலதான் மாமா சொல்றேன். நீ என்ன கேட்கவே மாட்டுற. ஓ நீங்க எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வயிறு வலிக்கும் அப்படின்றனால தான் நீங்க உட்காந்து சாப்பிட வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லாட்டி என் மேல ஒரு துணி கூட உங்களுக்குலாம் பாசமே இல்லையா மாமா? நான் எப்படா அப்படி சொன்னேன்? உன் மேல பாசம் இருக்கிறனால தான் மாமா இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு. சாப்பிடு, அவன் இன்னைக்கு வரட்டும், அவனை பெண்டை கழட்டிடு, இன்னைக்கு பெல்ட் எடுத்து அவனை அடிச்சிரு. எதுக்கு பிளேட் சொல்லாம போனேன்னு? இல்ல மாமா நான் சாப்பிட மாட்டேன், அவர் வந்து அதை சாப்பிடுவேன். டேய் ஏதாவது சொல்லுடா, சும்மாவே உட்காந்துருக்க, உனக்கு இதுக்காக கூப்பிட்டு உட்கார வச்சு. ஏன்பா நீயே சொல்லி கேட்கல, நான் சொன்னாலாமா கேட்க போறாங்க? முடியலடா, அதை ட்ரை பண்ணி பாருடா. சரி இருங்க பேசுறேன். அண்ணி. சொல்லுங்க மாமா. அண்ணி நீங்க கோவமா தான் இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அண்ணே சொல்லாம போனது தப்பு தான். நீங்க இப்போ சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அண்ணன் மேல கோவமா இருங்க. அண்ணி இப்பயே மணி 11:30 ஆயிடுச்சு, உங்க இப்படியே போனீங்கன்னா உங்க ஹெல்த் என்ன ஆகும்? ஏற்கனவே ஒரு தடவை அட்மிட் ஆனீங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இல்லையா? காலைல 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருக்கணும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு, மதியானம் ஆக போகுது. நீங்கள் சாப்பிடுங்க, கொஞ்சோண்டு சாப்பிடுங்க, 2 இட்லி சாப்பிடுங்க போதும். அப்புறம் மதியானம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. அவன் மதியானம் வரேன்னு சொல்லியிருக்கான்டா. இந்த மதியானம் அண்ணன் சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காள் நீ. இப்போ சாப்பிடுங்க, 2 இட்லி மட்டும் சாப்பிடுங்க, மதியானம் அண்ணன் கூட சேர்ந்து சாப்பிடுங்க. இல்ல மாமா நான் சாப்பிட மாட்டேன். விடிய கதை கேட்டு சேதைக்கு ராமை சித்தப்பேன்னு சொன்னானோ அந்த கதையால இருக்குது. எனக்கு வர கோபத்துக்கு அண்ணன் ஒய்ஃப் ஆகி போச்சு. அத்தை பொண்ணாந்தா இன்னைக்கு நடக்கிறதே வேற. பாவி மகனே, அடிச்சு போடாதடா, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு நீ செத்துட்ட. இன்னைக்கு பாடா படுத்துறதுக்கு அத்தை பொண்ணா இருந்துச்சு, கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் அண்ணன் ஒய்ஃப்னால. மரியாதையா சாப்பிட சொல்லு, நான் போய் தூங்கணும்.
ஒரு தடவை அடிச்சு மல்லு கட்டி தானே இவன் நீ அடி வாங்கிங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? அதனாலதான் பொறுமையா இருக்கேன். இவன் எப்படிதான் வச்சு சமாளிக்கிறியானே தெரிய மாட்டேங்குது. அண்ணி சாப்பிடுங்க. அவன் வந்தா சத்தம் போடுவான், திட்டுவான். சாப்பிட்டுருங்க. எனக்கு வேணாம். அண்ணே ஒய்ஃப்னு பாக்குறேன். நேரம் கல்யாணம் ஆகாம மட்டும் இருந்துச்சு, இப்ப பண்ற வேலைக்கு. அண்ணி ஒய்ஃப்னு பாக்குறீங்க? ஏன் அது கூட பாக்குறீங்க? நீங்க அதெல்லாம் ஒண்ணும் அப்படி ஒண்ணும் இறக்கம் காட்ட தேவையில்லை எனக்கு. அடி என்னடா பேசிட்டு இருக்க? அவன் வந்து திட்ட போறாடா, அமைதியா இருடா. இல்ல அண்ணே ஒய்ஃப்னு பாக்குறேன். இல்லாட்டி அத்தை பொண்ணா இருந்தா இன்னொரு ஊட்டி கூட விட்டுருப்பேன். அது சொல்றேன். நீ வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. அந்த பயம் இருக்கட்டும். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்கும்னா என்ன கனவா கண்டேன். உனக்கு சிரிப்பா இருக்கு. என்னடா அவனை என்ன எதுக்கு சிரிக்கிறேன்னா, முன்னாடி நடக்கும் பாரு, நீ கையில அனு, சோனி, சந்தோஷ், கவினு, அவன் அன்பு பைய எல்லாம் சேர்ந்து மல்லு கட்டுவீங்க பாரு. அப்புறம் அந்த தாமரை முல்லை எல்லாம் சேர்ந்து மல்லு கட்டுவீங்கல்ல, ஒரு நிமிஷம் அது கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சுடா. உனக்கு நல்லா வந்துட்டு போகும். பசங்க ஒரு டீமு, பொண்ணுங்க ஒரு டீம்னு சொல்லி பிரிச்சு சண்டை போடுறது. ஒரு தடவை இவன் மிரட்டினா பாருங்க, அதுல தானே எல்லாம் அமைதியா நீங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு போகுதுடா பாருங்க. உனக்கு வந்துட்டு போகும் நல்லா. போப்பா. சரி அண்ணி, நீங்க என்ன செய்றீங்க? இப்படியே உட்காந்துருங்க. அண்ணே வந்துருவியா? நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன். டேய் மகனே, என்னடா பண்ற? வீட்டுக்கு ஓடுற? பொம்பளை பிள்ளைங்கன்னா மட்டும் இந்த குடும்பத்துல எல்லாத்துக்கும் செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்கிறது. அனுபவிங்க நல்லா. சரிங்க, நீ வரட்டா? நீங்க சாப்பிட்டுருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணே வந்தா என்னன்னு பேசிக்கோங்க. எங்க போறீங்க மாமா? இப்பதான் சொன்னேன் தூங்குறதுக்கு. அதெல்லாம் முடியாது. நீங்க இப்படிதான் உட்காரணும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லாத்தையும் விடுவேன். இல்லாட்டி யாரையும் விட மாட்டேன். அப்பா நல்லா வச்சு வெளுக்கிற மாதிரி ஏதாவது கம்பு இருக்கான்னு பாருங்க. யார வெளுக்க போறீங்க? என்ன அடிக்க போறீங்களா? என்ன அடிச்சிருக்கீங்களா நீங்க? அண்ணி தெய்வமே, உங்களே அடிக்க போறேன்னு நான் சொன்னேன். உங்களே இல்ல நீ, எங்க அண்ணனை. இங்க பாத்தீங்களா உங்களை எப்படி விட்டுட்டு போயிருக்கான்னு சொல்லாம கூட. அதுக்குதான் நீ, அதுக்குதான் நான் கம்பு தேடுறேன், வேற ஒண்ணுக்கு இல்ல. நல்லா போடுங்கடா குரங்கு வேஷம். ஏண்டா மகனே, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து பொண்ணே இந்த பாடுபடுத்துதுன்னா, உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு வந்துச்சுன்னா என்ன பாடுபடுத்துவான்? என்ன இப்ப அண்ணி 4 ஆக்கிட்டு இருக்காங்க, வரவ 16 32 கூட ஆக்குவா. அப்பெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நீ தான்டா மகனே. நாளா இப்பெல்லாம் உட்காந்து கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், போட்டு கும்மா குத்துதான். ஏன் இவ்வளவு பண்றியே? உனக்கு மேல அவ இருந்தா என்னடா பண்ணுவ? வேற என்ன, இந்த இப்ப உட்காந்துருக்கல சரண்டர் அது மாதிரிதான். இதெல்லாம் பார்க்கும்போது நான் பேசாம ஹாஸ்பிட்டல் போக வர இப்படியே இருக்குதான் எனக்கு நல்லதுன்னு படுது. என்னடா இது, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி நொந்து போயிட்ட வழியே. அப்பப்பா இந்த பாடுபடுத்தினா அவன் எப்படிதான் வச்சு சமாளிக்கிறானே தெரியலையே. இருங்கப்பா ஒரு ஐடியா பண்ணுவோம். என்னடா ஐடியா சொல்லிட்டு பண்றா? இரு நீ அண்ணன் ஃபோன் பண்ணுவோமா? அதெல்லாம் உங்க அண்ணனுக்கு நிறைய தடவை நான் போட்டுட்டேன், எடுக்கவே மாட்டேங்கிறார். ஓ அதுக்குதான் இவ்வளோ கோவமா? அவர் தான் ஃபோன் பண்ண சொன்னாரே நீங்க, மாமாட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறார். அண்ணன் வேலையா தானே நீ போயிருக்காரு, அதான் வேலையா இருந்தாலும் எடுக்காம இருந்திருப்பாரு. நீ எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கும்ல. நாங்க இருக்கோம்ல, அப்புறம் என்ன எதுக்கு தனியா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? மாமா இவர் காலேஜுக்கு போயிட்டாரு. இவர் மாமா வந்து கடைக்கு போயிடுவாரு. நீங்க வந்து வேலைக்கு ஹாஸ்பிட்டல் போயிடுவீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இல்ல எனக்கு புரியல. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல நான் தனியா இருக்கணும்ல. நீங்க எதுக்கு நீ தனியா இருக்கீங்க? இங்க பழனி அண்ணன் இருக்காரு, இல்லாட்டி பாட்டி வீட்டுக்கு போங்க, அங்க பெரிய பாட்டி வீட்டுக்கு போங்க. துளசியத்தை உமா சித்தி எல்லாரும் இருக்காங்க, அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க? அவர் தான் சொன்னாரு நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் நீங்க தான் இருக்கணும்னு. ஓஹோ, இப்போ உங்களை போகக்கூடாதுன்னு சொன்னோன்னே நீங்க இப்ப அண்ணனை போக விட மாட்டீங்க அதானே? முடிச்சு விட்டீங்க போங்க. அவன் சும்மா சொல்லிருப்பியாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன செய்ய போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ சும்மா தானே இருக்கணும். நீ சொல்லு, மாமா இருக்கிற வரைக்கும் இங்க இரு. அதுக்கப்புறமா எங்க போகணும்னு சொல்லியோ அங்க விட்டுட்டு வரேன். அண்ணன் பார்க்க போகணுமா, இல்ல பாட்டியை பார்க்க போகணுமா, இல்ல இங்கிட்டு பாட்டியை பார்க்க போகணுமா, இல்ல துளசி உமாயார்த்தியா போகணுமா அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போய் விட்டுட்டு நான் வேலைக்கு போறேன். அவர் சொன்னாதான் நான் போவேன். நான் அவங்கிட்ட பேசுறேம்மா. சரி நல்ல பிள்ளைல சாப்பிடுமா, சாப்பிட்டாதே வயிற்றுக்கு நல்லா இருக்கும். 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு போதும். வடையெல்லாம் இருக்கு பாரு, உங்களுக்காக வெண்பொங்கல், இட்லி, வடை, அந்த மாதிரி இட்லி பொடியெல்லாம் இருக்கு, தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்ல மாமா.
சரி இருப்பா, நான் ஃபோன் பண்ணுறேன். என்ன எடுக்கல மாமா அவரு? இருங்க, வேலையாக இருப்பான், திருப்பி போட்டு பார்க்குறேன். ஹலோ. அண்ணே சொல்லுடா. அண்ணே எங்கண்ணே போன? இல்லைடா, அந்த செங்கக்கால வரைக்கும் வந்திருக்கோம் நானும் அர்ஜுனும், இந்த ஒரு வேலை விஷயமா. சாப்பிட்டியாண்ணே? காலைல சாப்பிடாம போனியாம்ல, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா, லேட்டாக தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நானும் அர்ஜுன் போய் சாப்பிட்டோம். சரிடே. நீ சாப்பிட்டியாடா? கையில் சாப்பிட்டாளா? என்ன பண்ணுறா? அப்பா சாப்பிட்டாரா? சாப்பிட்டேனே, அப்பாவும் சாப்பிட்டாரு. கையில் சாப்பிட்டாலாம் என்ன பண்ணுறா அவ? அவள் கால்லேருந்து கால் பண்ணிட்டே இருக்கா, எடுக்கவே முடியல. நான் பேசிகிட்டு இருந்தோம், அதனால தான் எடுக்க முடியல. சாப்பிட்டாலடா அவ? என்ன செய்றா? அண்ணே நீ சொல்லிட்டு போக மாட்டியா? காலையில் தூங்கிட்டு இருந்தாடா, அதான் சொல்லிட்டு போல. ஹாலில் தானே இருக்கோம் எல்லாருமே, அண்ணி இங்கே தான் இருக்காங்க. அப்பா காலிலேருந்து கம்பல் பண்ணிட்டே இருக்காரு இட்லியை வச்சு, சாப்பிடவே மாட்றாங்க. நானும் இப்போ வந்ததுலேருந்து இங்கே தான் உட்காந்துருக்கேன், சொன்னால் கேட்கவே மாட்றாங்க. சாப்பிட மாட்டேறலா? என்ன செய்றாவா? விட்டு கொடு. என்ன நினச்சிட்டு இருக்காவ? நான் சாப்பிட சொல்லிட்டு தானே வந்தேன்னு வச்சுக்கோங்க, பெல்ட்டை கழட்டி அடிச்சிருவேன்னு சொல்லு. ஸ்பீக்கரில் தான் இருக்கு, பார்த்து பேசு. நீ ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு கூட அவள்கிட்ட. கோவப்படாமல் பேசுடா. சரி, நீங்கள் முதல்ல கொடுங்க அவள்கிட்ட. அண்ணி இந்தாங்க. சொல்லுங்க. ஏன் சாப்பிடாம இருக்க? ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போல? நீ தூங்கிட்டு இருந்த, முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனால வந்துட்டு. நீங்க தானே ஃபோன் பண்ண சொல்லிருக்கீங்க, அப்புறம் நான் ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை. வேலையா இருந்தேம்மா, பேசிட்டு இருந்தேன், அதனால தான் எடுக்கல. டைம் என்ன ஆகுது? 11:30 மணி ஆகுது. காலையில 8 மணிக்கெல்லாம் அவனுக்கு சாப்பிட்டுருக்கணும், 7 மணி 8 மணிக்கெல்லாம் காலைல சாப்பிட்டுருக்கணும்னு சொன்னா சொல்லலையா? அன்னைக்கு உட்காந்து பாடம் எடுத்துனா எடுக்கலையா உனக்கு? ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன்னை நான் வீட்டுல இருந்தாலும் இல்லாட்டியும் உன்னை சாப்பிடணும், அன்னைக்கு உட்காந்து பாடம் எடுத்தனா எடுக்கலையா? டைமுக்கு சாப்பிடணும் வைக்கணும்னு சொன்னா சொல்லலையா அவங்ககிட்ட? எப்பயுமே உன் கூடயே நான் இருந்துட்டு இருக்க முடியுமா? எனக்கு வேலை வெட்டி இல்லையா? நீ இன்னும் சின்ன பிள்ளையா? உனக்கு கெஞ்சிட்டே இருக்கிறதுக்கு? ஒழுங்கா சாப்பிடணும்னு உனக்கு புத்தி இல்லையா? மண்டையில மூளை இல்லையா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுதுல, அதனால தானே சொல்லிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட அதை திங்க் பண்ணாம நீ சாமி எதனாலும் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு பொழுதுனைக்கு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நீ சின்ன பிள்ளை கிடையாது, சரியா? உனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆயிடுச்சு, மெச்சூரிட்டியா இருக்க பாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போய் ஒழுங்கு மரியாதை சாப்பிட்ற. அவன் டியூட்டி முடிஞ்சு வந்தவனையும் உட்கார வச்சிருக்கா, அவன் ரெஸ்ட் எடுக்க வேணாமா? நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். அப்பா கடைக்கு போக வேணாமா? அவர் வேலையை அவர் பார்க்க வேணாமா? உனையும் உட்காந்து தாங்கிட்டே இருக்க முடியுமா? இங்கே பாரு, வந்தேன்னு வச்சுக்கோ, அட்டி வெளில தெரிஞ்சு பார்த்துக்கோ, மரியாதையை நீ எஞ்சி போய் சாப்பிட்ற. உன் வேலையை நீ தான் பார்க்கணும் கையல். ஒவ்வொருத்தரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, ஒவ்வொருமா நீ தான் பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, சரியா? மரியாதையை போய் சாப்பிட்டுட்டு என்ன அடுத்த வேலையை பாரு. சும்மா நான் வரல நீ வரலன்ட்டு இருக்காத. எனக்கு வேலை இருக்கு, நான் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவேன். பேசுடி, எதுக்கு அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லு. என்ன போனை கொடுத்து போயிட்டா? கையல், கையல்மா, என்னப்பா என்னாச்சு? என்ன லைன்ல இருக்கியா? ஆமாண்டா, சொல்லு என்ன? இப்ப என்ன சொல்ற? உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே கொடுத்துட்டு போயிட்டா? அண்ணன் என்ன சொன்ன? உங்களை போனை கொடுத்துட்டு அழுதுகிட்டே போறாங்க. டேய், என்னடா என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? எதுக்குடா இப்ப என்னடா சொன்ன? அவள அழுதுகிட்டே போறாவ. அது கொஞ்சம் சத்தம் போட்டுட்டேன்பா. டேய், என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? எதுக்குடா சத்தம் போட்ட? சும்மா அவர்கிட்ட பேசணும் தானே சொல்லி கொடுத்தாங்க. சொல்லியிருக்க வேண்டியதானே? சாப்பிடுமா ஏதாவது சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்லி தானே உனக்கு கொடுத்தேன், சத்தம் போடாத, அவளை திட்டாதுன்னு. இப்ப எதுக்கு அவளை திட்டினா? அழுதுகிட்டே போறாவ. ஏன்னா இப்படி பண்ண? உன்கிட்ட பேசணும் தானே, பேசாம பேசினா கூட அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லி தானே உங்ககிட்ட பேச வச்சோம். நீ 2 வார்த்தை பேசிட்டு வைக்க வேண்டியதானே, வேலை இருக்குன்ட்டு. அதுக்கு எதுக்கு அவங்களை சத்தம் போடுற? இல்லடா, சாப்பிட மாட்டேன்ட்டான்னு சொல்லி 11:30 ஆயிடுச்சு, அது கோவம் வந்துருச்சு. ஷோப்போ, அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க, போய் கதவை லாக் பண்ணிக்கிட்டாங்க. நீ வாடா, உனக்கு இருக்க வீட்டுக்கு வா. பாரு போனீங்க, நீ வீட்டுக்கு வா, பிறந்த இருக்கு உனக்கு. எப்பா சும்மா கோவப்படாதீங்கப்பா. அவள் சத்தம் போட்டாதான் சாப்பிடுவா. போய் தட்டை எடுத்துட்டு போய் கொலை போறியா? சாப்பிடலாம், தட்டை எடுத்துட்டு போயிட்டா, போய் உள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டா. இப்ப எப்படி நான் அவளை கூப்பிடுறது? சரி விடுங்க, நான் வந்து பேசிக்கிறேன். சரி வா, வேமா வா, வீட்டுக்கு வா. இப்பெல்லாம் என்னால வர முடியாதுப்பா, மதியானம் சாப்பிட்றதுக்கு வர, அப்ப வந்து பேசிக்கிறேன் அவள்கிட்ட. என்னமோ போய் தொலைங்க எங்கிட்டோம், என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன? ஏனே பண்ற? சும்மா 2 வார்த்தை பேசுன்னு சொல்லி தானே கொடுத்தோம். நீ வரலன்னு ஏற்கனவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க, அவங்ககிட்ட போய் என்னத்த பேசினேன்? சரி விடு, நான் வந்து பேசிக்கிறேன். ஏற்கனவே நான் கோவத்துல இருந்தேன்டா, அந்த கோவத்துல இவன் மேல காட்டிட்டு வேற ஒன்றும் இல்லை. சரி வை போன, நான் மதியானம் சாப்பிட வருவேன், அப்போ வந்து நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன். அவங்க அழுதுகிட்டே வேற போனாங்க. சரி, அவங்களுக்கு முடிஞ்சா கால் பண்ணி பேசு. சரிடா, நான் பேசிக்கிறேன். சரி வை. பாய்ண்ணே. பாய்டா.
கையல் துறடி கதவை, தட்டிட்டே இருக்கேன்ல. கையல் துற கதவை. டென்ஷன் ஏத்தி பார்த்துட்டு துற கதவை. அப்பா தான் வீட்டில் இருக்காங்க, அப்பா தம்பியெல்லாம். துறக்கிறே இப்ப என்ன உனக்கு? என்ன உனக்கு பிரச்சனை இப்ப? எதுக்கு இங்க இருந்து அங்க போய் உட்காந்துருக்க? எவ்வளவு நேரம் தட்டிட்டே இருக்க? எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணியிருப்பேன்? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல நீ? கையல் நீ வர வர ரொம்ப பண்றேன் கையல். எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்கு. ஷோ, கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோவப்பட வைக்கிறோம். சரி, நார்மலா போய் பேசுவோம். அங்க போனா அங்க பிரச்சனை, காலேஜ் போனா அங்க பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை தான் வருது எனக்கு. இப்ப பேரை கேட்டோன்னே அவ ஞாபகம் வந்துருச்சு. ஓ, இப்ப அவ எங்க தேடியுமே கிடைக்கவே இல்லை. எங்க தான் போயிருப்பா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. நம்ம இப்படி எல்லாம் தேடி பார்த்தாச்சு, ஆனா எப்படியுமே நம்மளுக்கு அவ கிடைக்கவே இல்லை. இவ வேற கோவப்பட்டு போயிருக்கா. சரி, போய் சமாதானப்படுத்துவோம். எல்லா கோவத்தையும் மொத்தத்தையும் அவன் மேல கட்டியாச்சு. பேச மாட்டா வேற. ஷோ, என்ன பண்றது? சரி, போய் பேசி பார்ப்போம். அம்மு, குல்ஃபி, குட்டிமா, என்ன இதுக்குமே அசர மாட்டேங்கிறா? ஐயல் சாரிடா, இங்க வா, என்கிட்ட வா. ஏன் ஒரு நிமிஷம் ஒன்று சொல்றேன் உங்ககிட்ட. இங்க வா, என்னை திட்டு, என்னை அடி, என்ன வேணா செய், பேசாம மட்டும் இருக்காத. எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இங்க வாமா. இதெல்லாம் சரிப்பட்டு வருது. டேரக்டா களத்துல இறங்கிற வேண்டிதான். விடுங்கன்னு சொல்லிட்டேன். முடியாது. விடுங்க, நான் செம கோவத்துல இருக்கேன். சரி, கோவத்துல இருந்துட்டு போ. அப்புறம் எதுக்கு என் மடியில உட்கார வச்சுக்கீங்க? நீ விடுங்க, நான் போறேன். விடுங்க, கையை எடுங்க. முடியாது. இப்படி இருக்கும்போது பிடிச்சிப்பேன். என்னடி பண்ணுவ? கையை பார்த்து கடிச்சு வச்சிருவேன். எடுங்க கையை. சரி, கடிச்சுக்க. கையல்மா, சாரிடா, நான் அப்படி பேசிக்க கூடாதான். நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேன்டா. சாரிம்மா. சாப்பிட்டியாடா? சொல்லுமா, சாப்பிட்டியா சாப்பிடலையா? நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, நான் சாப்பிடலன்னா உங்களுக்கு என்ன? என் உடம்பு எனக்கு பார்த்துக்க தெரியும். நீங்கள் உங்கள் வேலை என்னமோ அது மட்டும் பாருங்கள். யாரும் நீ கெஞ்சணும்னு நினைக்கல, யாரும் நீ கொஞ்சம்னு நினைக்கல. நான் ஒன்றும் சின்ன பிள்ளையும் இல்லை, சரிங்களா? ஒருவேளை எனக்கு உடம்பே சரியில்லாமல் போனால் அதை நான் தான் அனுப்பிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நான் யாரையும் இனிமேல் தொல்லப்பட மாட்டேன். கையல், நான் தெரியாம சொல்லிட்டேன்டி. நீ எனக்கு எப்பயுமே குழந்தைதான், சின்ன பிள்ளைதான். நான் உன்கிட்ட கெஞ்சாம நான் யார்கிட்ட போய் கொஞ்சுவேன் கெஞ்சுவேன்? தெரியாம சொல்லிட்டேன்டி, கோபத்துல சொல்லிட்டேன். அதுக்காக நீ இப்படிலாம் பேசாதம்மா. உடம்பு சரியில்லாம போனா எனக்கு தானே கஷ்டம். அது பாரு கையில்மா, உனக்கு அதிக வயிறு வலி வரும். ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? நான் அதனாலதான் அவ்வளோ கோவப்பட்டேன்டா. இல்லாட்டின்னா ஐயா அவளுக்கு 11:30 மணி வரைக்கும் சாப்பிடாம இருப்பியா நீ? ஏண்டி, நீ நான் வரும்போதே நீ உடம்பு சரியில்லாம தான் இருந்த. அப்பயும் ஏற்கனவே நீ அந்த 1 வருஷமா சரியா சாப்பிடாம வைக்காம உனக்கு வயிற்றுல புண்ணு அதிகமாகி வயிறு வலி அதிகமாகுது, மயக்கம் வருது. இதெல்லாம் வருதா வரலையா? உனக்கு இங்கே ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ காண போன பிற அதுக்கு முன்னாடியே உதவு நடந்திருக்கா நடக்கலையா? உனக்கு அதிக வயிறு வலி ஏற்பட்டிருக்கல. உனக்கு சொன்னா புரியாதா? மனுஷருடி, நிச்சயமா மனசார நான் அப்படி பேசல. கோபத்தில் எல்லாமே வெளியில் வருது பாருங்க. அது தெரியாமல் வெளியில் வரதில்லை. அது எல்லாமே மனசில் இருக்கிறது தான் அது வெளியில் வரும். என்னடி இப்படியெல்லாம் சொல்ற? சத்தியமா எனக்கு மனசார வெளில சொல்லடி. கோபத்துல தான் நான் சொல்லிட்டேன். சாரிம்மா, மன்னிச்சிருடி, ப்ளீஸ் டி. இதெல்லாம் பேசுறதா நான் செத்துற வேண்டி. உயிரோட சாகடிக்கிற மாதிரி பேசல. சத்தியமா மனசார பேசலமா, தெரியாம தான் பேசிட்டேன். எனக்கு புரியுது. நான் உன்னை அந்த அளவுக்கு தான் நான் நோவடிச்சிட்டேன். நீ ஒன்றும் பண்ணலாமா? மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை. உயிர் உலகம் எல்லாமே நீ தான். சத்தியமா அப்படி நினைக்கவே இல்லை. நான் தனக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் தன்னோட குழந்தைத்தனத்தை காட்டுவாங்க. நீயும் அப்படித்தான் என்கிட்ட தான் அந்த குழந்தைத்தனத்தை காட்டுவேன். நினைச்சடி, நான் தெரியாம தான் சொல்லிட்டேன். நீ எப்பயுமே என் குழந்தை தான். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்ல. காலையில அர்ஜுன் கூட போனேன், அங்க ஒரு பிரச்சனை. அப்புறம் காலேஜ் போனேன், அங்க ஒரு பிரச்சனை. இப்படி இருந்தா என்னடி செய்வேன்? என் மைண்ட் டென்ஷன் தான் இருக்கும். அதுல ரகு ஃபோன் பண்ணா, நீ சாப்பிடலன்னு சொல்லவுமே இன்னும் எனக்கு மண்டிக்கு இருந்துச்சு. அந்த கோவத்துல தான் நான் பேசிட்டேன். சாரி.
அம்மா நீ மன்னிப்பே மன்னிக்க மாட்டியா? அழுகாதுடி, எனக்கு கஷ்டமா இருக்குடி. இந்தாடி அடிச்சுக்க, அடி அடிச்சுக்க, எவ்வளோ நாள் அடிச்சுக்க, நான் வாங்கிக்கிறேன். நான் பேசுனதுக்கு நீ எவ்வளோ அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன், சரியா? என்ன விடுங்க, ஒண்ணு வேணாம். உன்னை யார் விட போறா? இதெல்லாம் ஒண்ணு வேணாம். எவ்வளோ அழகான விரல், அப்படி கடிச்சு திங்கிற மாதிரி இருக்கு இந்த விரலாம். நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த 2 விரல தானே நம்ம இணைச்சோம். உனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் முதல் உன் கையில என் கையை பிடிச்சப்ப இந்த விரலால தான் நான் உனக்கு பிடிச்சேன். ஞாபகம் இருக்கா? சொல்லிடி வாய் தடுத்து, ஞாபகம் இருக்கா இல்லையா? கல்யாணத்தன்னைக்கு உன் விரல நான் பிடிக்கும்போது மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி இருந்துச்சு. மனசுக்குள்ள ஏதோ ஒரு நிம்மதி, ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச ஒரு நிம்மதி இப்பயும் நான் உணர்றேன். எப்பெல்லாம் உன் சொந்த விரல நான் அப்படி பிடிக்கிறேனோ அப்பெல்லாம் நான் உணர்றேன். என் மனசு நிம்மதியா இருக்குடி. இப்படி பிடிக்கும்போது மனசு நிம்மதியா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கையல், இந்த விரலை பிடிக்கும்போது எனக்கு பல உணர்வுகள் வரும். ஒரு நாளும் காதல் அதிகரிக்கணும்னு தோணும். ஒரு நாளும் நம்மளுடைய காதல் அதிகரிக்குமே தவிர எனக்குமே குறையாது. கையல்மா, நான் உங்ககிட்ட கோவப்பட்டுறேன். ஆனால் அனாவசியமா ஒரு நாளுமே கோவப்பட்டதே இல்லை. ஏன்னா நீ எந்த விதத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் உன் உடலாலையும் சரி மனதாலையும் சரி என்னைக்குமே நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதில் ஒரு சில வார்த்தைகள் நான் உனக்கு சொல்லி திட்டுறேன், உனக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. இங்கே பாரு கையல், நான் உன் கூடையே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதில் ஒன்றும் தப்பு இல்லைடா. நீ என் கூடையே தான் இருக்கணும், நானும் உன் கூடையே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு 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 காலமாக தப்பு சொல்லவே மாட்டேன், சரியா? எனக்கு புரியுது கையில், உன் மனசு எனக்கு புரியுது. நீ எதனாலையும் நீ விட மாட்டிக்கிற, வெளியில நீ உன் கூடயே இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்றது நல்லாவே புரியுது. ஆனால் அதையும் மீறி நான் போகிறேன் அப்படின்னா வேலை விஷயமா தான் போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு காலேஜ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எனக்கு மட்டும் உரிமைப்பட்டது இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ண உனக்குமே உரிமைப்பட்டது தான். இந்த காலேஜ் உனக்குமே சொந்தமானது தான். எனக்கு சம்மந்தப்பட்ட எது இருந்தாலும் அது உனக்கு மட்டுமே சொந்தமானது, உனக்கு மட்டுமே உரித்தானது, புரியுதா? இன்னொன்று, இன்னும் எனக்கு நிறைய கனவுகள் இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்றணும். நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் அது நடக்குமா? கல்யாணம் ஆயிடுச்சு, இனி ஃபோக்கஸ்ஃபுல்லாக இதுலேயே மட்டும் இருக்க முடியாதுல்ல. நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிடுவேன். இருந்தாலும் நான் காலேஜையும் பார்க்கணும்ல. சொல்லு. நீ காலேஜில் ஃபோக்கஸ் பண்ணணும், நிறைய டெவலப் பண்ணணும் காலேஜை. இன்னும் நிறைய கனவுகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதையும் நான் பார்க்கணும். எல்லாமே நம்ம பார்க்கணும்ல. அதுக்கு நீயும் உறுதுணையாக இருக்கணும். இப்படி போடாமல் பண்ணால் நான் எப்படி எல்லா வேலையும் செய்வேன்? யோசிச்சு பாரு. நீ சந்தோஷமாக இருந்தால் தான் நான் எல்லாமே வெளியில் போய் பார்க்க முடியும். நீ நம்ம ஃப்யூச்சருக்காக செய்யணும், நம்ம பிறக்க போகிற குழந்தைக்காக எல்லாமே செய்யணும், உனக்காக நிறைய 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 செய்யணும். இதெல்லாம் எப்படி செய்கிறது? நிறைய சம்பாரிச்சாதான் என் பொண்டாட்டி இன்னும் நல்லா சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். யோசிச்சு பாரு. நீ என்னோட ராணி, நீ என்னோட மகாராணி. உனக்காக இன்னும் நிறைய நிறைய செய்யணும். இந்த மகாராணிக்கு நிறைய அலங்கரித்து பார்க்கணும், நகை வாங்கி கொடுக்கணும், அவளுக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன், சரியா? அதே மாதிரி நம்ம குட்டி இளவரசனோ இல்லை குட்டி இளவரசரோ வருவாங்க, அவங்களுக்காக நிறைய நிறைய செய்யணும். நீ பொண்டாட்டியும் விடவே கூடாது. நீ மகாராணிக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கு. இவ்வளவோ நான் செய்யணும்னா நான் கரெக்டாக சம்பாதிக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், எல்லாமே கரெக்டாக நான் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணணும். இதெல்லாம் நான் பண்ணணும்னா நான் வெளியில் போகணும், காலேஜுக்கு போகணும். அங்கே போனால் தான் என்ன நடக்கும் ஏது நடக்கும் நான் பார்க்க முடியும், எல்லாமே கரெக்டாக கொண்டு வர முடியும். யோசிச்சு பாரு. எனக்கு வேலை இருந்தால் மட்டும்தான் வெளியில் போவேன், இல்லாட்டினா நான் ஏன் போகிறேன்? இல்லாட்டினா என் பொண்டாட்டியில் நான் கூட்டிகிட்டு போவேன். நான் சும்மா போயிருந்தா? அப்படி நான் வெளில போகும்போது நீ என்ன செய்யணும்னா நல்லா சாப்பிடணும், உடம்ப பார்த்துக்கணும், உன் ஹெல்த்தை பார்த்துக்கணும். அப்படின்னா தானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீ நல்லா இருந்தால் தானே எனக்கு நிம்மதியாக இருக்கும். நான் கஷ்டப்பட்டு நான் கல்யாணம் பண்ணேன், நீ எல்லாத்தையும் எதிர்த்து எத்தனை பிரச்சனைகள் வந்துச்சு தெரியுமா? உனக்கே தெரியும். நல்லா அவ்வளோவையும் நான் சமாளித்து உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட உறவு நீ. உன்னை போய் நான் எப்படி ஈஸியாக நான் தூக்கி எறிஞ்சு பேசுவேன்? நீ பார்க்கையில்மா, நீ ஏதோ கோவத்தில் தான் பேசுகிறேன், மன்னிச்சிரு. காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிருடா ப்ளீஸ். இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன், சரியா? நீ மேலே கோவமாடி உனக்கு?
அப்போ இன்னும் கோவம் குறையல என் மேலே அப்படி தானே? ம் ம் சரி, நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த கோவத்தை குறைக்கிறது எப்படின்னு. ம் குறைப்பீங்க நல்லா குறைப்பீங்க. சரி சாரி. ம் ஓகேவா? தூக்கிட்டு போவா? ம் சாரி சொல்லிட்டேன்ல, தூக்கிட்டு போகிறேன். ம் ம் இப்படியெல்லாம் பேசினா வேலைக்காகாது. பொறு, கையை விட்ரி. விட்ரி கையா, கையை விட்ரி. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியும், நான் கையை விட மாட்டேன். என்ன பண்ண போறேன்னு தெரியுது அப்படி தானே? சரி, இப்போ என்ன பண்ணுவோம் பார்ப்போம். விட்டுங்க. முடியாது. பக்கம் பக்கம் யாரும் இல்லை பூலோகம்